வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மார்ச் 3 மற்றும் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரதமரின் சூரிய வீடு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் அடுத்த ஓராண்டுக்குள் எத்தனை லட்சம் வீடுகளுக்கு சூரிய சக்தி மின் இணைப்பு வழங்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 25 லட்சம். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சாரம் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு இலவச சூரிய சக்தி மின்சாரம் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசானது தொடங்கியுள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியமானது இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் அடுத்த ஓராண்டுக்குள் 25 லட்சம் வீடுகளுக்கு சூரிய சக்தி மின் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வசந்தோத்சவ் 2024 மலர் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட். வசந்தோத்சவ் 2024 மலர் கண்காட்சி. இந்த கண்காட்சியானது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அமைந்துள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் மொத்த பால் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 24%. உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடாக இந்தியாவானது உள்ளது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தினமும் 23.5 கோடி டன் பால் உற்பத்தியானது செய்யப்படுகிறது. இந்த உற்பத்தியானது பார்த்தீங்கன்னா உலகின் மொத்த பால் உற்பத்தியில் 24% உள்ளது. மேலும் இந்தியாவானது 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த 24%ஐ 30% உயர்த்தணும்னு சொல்லி இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான மனிஷ் ஷா அவர்கள் தெரிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் பெண் ஸ்னைப்பர் வீராங்கனையாக தேர்வாகியுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சுமன் குமாரி. ஸ்னைப்பர் பிரிவு. இந்த பிரிவானது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எல்லையோரங்களை பாதுகாக்கும் பிரத்யேக துணை இராணுவ படையான எல்லையோர காவல் படையின் பிரிவுகளில் ஒன்றாகும். இந்த ஸ்னைப்பர் அப்படிங்கிற பிரிவு பார்த்தீங்கன்னா தொலைக்குறி துப்பாக்கி சுடுதல் பிரிவாகும். இந்த பிரிவினை சேர்ந்த இராணுவ வீரர்கள் தொலைவில் உள்ள எதிரியையோ எதிரியுடைய முகாமையோ மறைந்திருந்து துல்லியமாக குறிவைத்து சுடக்கூடிய பயிற்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில் ஆண்கள் மட்டும்தான் தேர்வாகியிருக்காங்க. தற்போது முதல் முறையாக ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி மாவட்டத்தை சேர்ந்த சுமன் குமாரிங்கிறவங்க தேர்வாகியிருக்காங்க. இவங்க எல்லையோர காவல் படையின் பஞ்சாப் படை பிரிவில் தளபதியாக 2021ஆம் ஆண்டில் தேர்வாகியிருக்காங்க. இதன் மூலம் இவங்க இந்தியாவின் முதல் பெண் ஸ்னைப்பர் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். INS ஜடாயு என்ற பெயரில் புதிய கடற்படை தளம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி மினிக்காய் தீவு. லட்சத்தீவு பகுதியின் ஒன்றான மினிக்காய் தீவில் பார்த்தீங்கன்னா INS ஜடாயு என்ற பெயரில் புதிய கடற்படை தளத்தினை இந்திய கடற்படையானது தொடங்கியிருக்கும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் இராணுவ மற்றும் வணிக கப்பல்களின் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்க முடியும் எனவும் தெரிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாகிஸ்தானின் பிரதமராக பதவியேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஷாபாஸ் ஷெரீப். பாகிஸ்தானின் பிரதமராக ஷாபாஸ் ஷெரீப் அவர்கள் பதவியேற்க இருக்காங்க. இவங்க முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க 2வது முறையாக அந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்க 2022ஆம் ஆண்டு ஏப்ரலில் இருந்து 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் பாகிஸ்தானின் பிரதமராக பதவி வைத்திருக்காங்க. மேலும் இவங்க பாகிஸ்தான் நாட்டின் 24வது பிரதமர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக செவித்திறன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் 3. மார்ச் 3 பார்த்தீங்கன்னா உலக செவித்திறன் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினமானது பார்த்தீங்கன்னா காது கேளாமை
மற்றும் செவித்திறன் இழப்பை எவ்வாறு தடுப்பது மற்றும் உலகம் முழுவதும் காது மற்றும் செவிப்புலன் பராமரிப்பை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி உலக செவித்திறன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் மைண்ட் செட், லெட்ஸ் மேக் இயர் அண்ட் ஹியரிங் கேரியர் ரியாலிட்டி ஃபார் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக வனவிலங்கு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 3. மார்ச் 3 உலக வனவிலங்கு தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினமானது அழிந்து வரும் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கும் அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மார்ச் 3ஆம் தேதி உலக வனவிலங்கு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளானட், எக்ஸ்ப்ளோரிங் டிஜிட்டல் இன்னோவேஷன் இன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்ச் 4. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.